வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவா 3G டார்க் ரெட்டு, அதாவது வெர்மிலியன் கலரு, இந்த வண்டியை கலர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணுறோம். வண்டியோட பாடி கண்டிஷனை பாருங்கள், என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ரியர் டோர்லாம் அடிபட்டு அந்த மோனோகிராம்லாம் உடஞ்சிருச்சு. அதே மாதிரி ரைட் சைடில் டோரில் சைடு ஸ்டாண்டு போடுறதுனால அந்த பெயிண்ட்டு ஃபேடாகி அந்த கிளியர்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ரன்னிங் போர்டு, ஃப்ரண்ட்டு பீஸு, இந்த வண்டியை முழுவதுமாகவே நாம் கோட்டிங் பண்ணுறோம். அதாவது வீலு, அப்புறம் ஃபோர்க் ஆமு, இந்த ஃபைபர்லாம் கூட பிளாக் அடிக்கிறோம். இது ஃப்ரண்ட்டு சீல்டு, ரைட் சைடு சீல்டு, லெஃப்ட் சைடு சீல்டு, அதேமாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸு, இது எல்லாமே மாற்றி இந்த வண்டியை கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு நாம் ஒரு 15 ரூபா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இப்போ வண்டியை பிரிச்சுட்டு கம்ப்ளீட் டிங்கரிங் ஒர்க்கு, பாடி பார்ட்ஸில் எந்தெந்த இடத்துல டிங்கரிங் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு பெயிண்ட்டுக்காக ஸ்க்ரப் பண்ணி ப்ரைமர் கோட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரி எல்லா பீட்ஸையுமே ரெடி பண்ணிவிட்டு கலர் கோட்டிங் பார்த்திங்கன்னா 2-3 டைமாக கொடுத்து வெளிச்சத்தில் பார்த்து நம்ம கவரேஜெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கிளியர் கோட்டிங் கொடுத்துருவோம். இந்த வண்டியில் இன்ஜின் கேஸெல்லாம் கலர் கொடுக்குறோம். கிக்கரு, சென்ட்ரு ஸ்டாண்டு, சைடு ஸ்டாண்டு, அது இல்லாமல் மாற்ற போகிற பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோகிராமு, லெட்டரு, அதாவது ஸ்டிக்கர், அப்புறம் இண்டிகேட்ரு, ஸ்பீடாமீட்டர் கிளாஸு, ஆர்ம் கவரு, சைலன்சர் கவரு, சீட்டு கவரு, அதே மாதிரி ஃபைபர் ஐட்டம்ஸில் அந்த சைடு பீடிங்கு கவரு, ஃபுட்ரஸ் கவரு, இதெல்லாம் கூட மாற்றி ரெடி பண்ணுறோம். முழுமையாக ரெடி பண்ண பிறகு இந்த வண்டியோட பழைய கண்டிஷனோட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரெட் கலர் கோட்டிங்க்கு எப்போவுமே ஒரு யூனிஃபார்ம் கோடு தேவைப்படும். ஆனாலும் நம்ம ஒரு சில வண்டிங்களுக்கு அந்த மாதிரி லைட் ரெட்டாக உள்ள வண்டிங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சில்வரோ அல்லது மெஜந்தா கலரோ நம்ம கோட்டிங் கொடுத்துட்டு தான் கலர் பண்ணுவோம். இது டார்க் ரெட் அப்படிங்கிறதுனால பேஸ் கலராக ஒரு ரெட் கலரே அடிச்சுட்டு பிறகு அது மேலே நாம் பாடி கலர் கோட்டிங் பண்ணிவிட்டு கிளியர் கொடுக்குறோம். இப்போ இந்த மர்காடில் பார்த்தீங்கன்னா கோம்பி பிரேக் அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரை மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கோம். பிறகு கிளியர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ கிளியர் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பீஸாக கொடுக்க ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ண பிறகு இதோட ட்ரையிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம ஃபிட்டிங் போட ஆரம்பிச்சிடலாம். நாள் முழுவதும் காஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 3 ஹவர்ஸில் காஞ்சிடணும். ஃபார்முலாவில் நமக்கு கொடுக்குற அந்த டைமிங்கு, அந்த டைமுக்குள்ளே நம்ம காய வச்சுட்டு பிறகு அதை நம்ம ஃபிட்டிங் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம கிளியர் கோட்டிங்கை ஒவ்வொரு பீஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் ட்ரையிங் கொடுத்துட்றோம். மர்காடை கலட்டிட்டு பெயிண்டிங் பண்ணோம்னா அதோட சுத்தமே வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் நாம் ஃபோர்க்கு இறக்காதனால மர்காடை அப்படியே வச்சு டிங்கரிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணுறோம். அதனால தான் அந்த கேபிளில், அந்த ஃப்ரேம்லாம் நம்ம அடிக்கக்கூடிய அந்த ப்ரைமரு பெயிண்டெல்லாம் அப்படி லேசாக அதிலெல்லாம் பட்டிருக்கு. ஃபைனலாக அதை நாம் தொடச்சிட்டு அதில் நம்ம பிளாக் பெயிண்டிங் கொடுக்குறது மாதிரியும் இருக்கும். அதனால் இப்போ பெரும்பாலும் நம்ம கழட்டிக்கிறது. ஒரு சில வண்டிகளில் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லாத வண்டிகளை நம்ம அப்படியே மர்காடை வச்சு ரெடி பண்ணிக்குவோம். பாடி கலர் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கும்போதே நாம் இடையில சீட்டை ஹேண்டிலு, கிளச்சு கேஸு, இதெல்லாம் கூட நாம் பாடி பெயிண்டிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கலர் கோட்டிங், ப்ரைமரு, அப்புறம் கலரு, அது மேலேயும் கிளியர் கோட்டிங் கொடுத்து அசியாக ரெடி பண்ணிக்கிறோம். அப்படி இந்த ஒர்க்கை முடித்த பிறகு அந்த வண்டியில் சைலன்சர் கோட்டிங் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபைபர் கோட்டிங், அதெல்லாம் எந்த அளவுக்கு
நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஃபைபரில் கலர் கோட்டிங் பண்ணுறது நம்ம பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் கூட நம்ம தேய்ச்சிட்டு இது மேலேயும் வந்து மேட் ஃபினிஷிங் பிளாக்கு அதை ஃபில் பண்ணிடுறோம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வண்டியை கம்ப்ளீட் ஃபிட்டிங் போட்டுட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறது மற்ற டச்சப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக பாலிஷ் போட்டு டெலிவரிக்கு தயார் பண்ணிடுவோம். இப்போ வண்டியில் பெயிண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கலர் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு ஒரு வீடியோ முடிச்சுட்டு ஃபிட்டிங்ஸு நாமளே எல்லாத்தையுமே ஃபிட்டிங்ஸ் போடுறோம். ஃபிட்டிங்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவும் அந்தந்த இடத்துக்கு தேவையான என்ன ஒரிஜினாலிட்டி என்ன ஸ்க்ரூ வருமோ அதை வச்சு தான் ஃபிட்டிங் போடுறோம். மாற்றமாக அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. சுத்தமாகவே ஃபிட்டிங்ஸ் போட்டு முடிச்சுட்டு பாலிஷ் போட்டு வண்டி டெலிவரிக்கு தயாராகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough, I wanna hate this. I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness.